வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நம்ம ஒரு இரங்கலை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். காலம் பலரை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. ஆனால் இவருடைய பிரிவு என்றும் ஈடு செய்ய முடியாதது அப்படின்னு தான் சொல்லணும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அடுத்தபடியாக அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. முடங்கி கிடந்த சினிமாவை ஓட விட்டவர் அப்படின்னு தான் சொல்லணும். கிராமம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்ச அந்த இமயத்தின் மறைவுக்காக நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான கோரிக்கை தான். முக்கியமான தொழில் நகரமாக இருக்கக்கூடிய திருப்பூர், அதிகப்படியான மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் திருப்பூர்லேருந்து ரயில் இயங்குதா அப்படின்னு கேட்டால் திருப்பூர்லேருந்து எந்த ஒரு ட்ரெயினுமே இயங்குறது கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பூரில் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 2 பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்து போகிறதுக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சரக்கு ரயில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரயில்கள் இயங்காத காலம் அப்படின்னும் இருக்குது சில நேரங்களில் பகலில். இந்த நேரத்தில் திருப்பூருக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. திருச்சியில் இருந்து தினமும் புறப்பட்டு அங்கிருந்து கரூர், ஈரோடு வழியாக திருப்பூர் வரைக்குமே ஒரு ட்ரெயினை இயக்கி மீண்டும் அந்த ட்ரெயினானது திருச்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. முக்கியமான நகரம், ஆனால் ரயில் போக்குவரத்து ஆரம்பிக்கவோ முடியவோ இல்லாத நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர் தான். திருப்பூர் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நகரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்கள் வந்து வேலை பார்த்து இங்கே செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா அது திருப்பூர் மட்டும்தான் சொல்லணும். குட்டி ஜப்பான் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான நகரத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் இங்கேருந்து புறப்படும் வகையில் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவுமே வசதியாக இருக்கும். கூடுதலாக பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற காரணம் நம்மளே கண்கூட பார்க்குறோம். இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து நின்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. திருப்பூரிலிருந்து திருச்சிக்கு இந்த ரயில் வருமா? ரயில்வேவின் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.